இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல ஆமென் காலை பொழுதில் ஆண்டவரே தேவ நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் வாழ்த்தி உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வார்த்தைகளை ஆங்காங்கே கேட்கிற ஒவ்வொரு ஆமென் ஊழியரையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அல்லேலூயா தேவன் நம்மோடு பேசின வார்த்தையை தொடர்ச்சியா பேச வேண்டும் என்று நான் சிந்தித்தேன். அதை நான் தியானித்தேன். ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு வேறொரு அவன் சத்திய வார்த்தைகளை என்னோடு கூட இடைப்பட்டதினால் அதை நான் தொடர்ச்சியா பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆமென் அல்லேலூயா அபிமெலேக்கு என்கிற சத்ரு எழும்பி வந்த பொழுது ஆமென் அல்லேலூயா அந்த சத்ரு என்னென்ன செய்தான் என்கிறதை கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து இன்றைக்கு சில காரியங்களை பேசலாம் என்று நான் வாஞ்சித்தேன். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை என்னோடு இடைப்பட்டதனால் கடந்த வாரத்தில் தியானித்த பொழுது ஆவியானவர் என்னோடு பேசின சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசையாய் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையை வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். ஆமென். 1038வது பக்கம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் சத்தத்தை கேட்போம். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. தானியேலே வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலின் ஜெபத்தின் தாக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபம் அல்லேலூயா எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஒரு பாதிப்பை உண்டாக்கினது. அன்றைக்கு இருந்த தேசத்திலே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு தானியேலின் ஜெபம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை நாம் இன்றைக்கு ஆமென் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்றைக்கு தானியேல் இருந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அவன் பாபிலோன் தேசத்திற்கு சிறையாக அடிமைகளாக கடத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவப்பட்டதான அந்த சூழ்நிலையிலே அவன் இருந்த சில வாலிபர்கள் மத்தியிலே இந்த தானியேலும் ஒருத்தன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ரகமே சாபத்தினேக்கோ தானியேல் என்கிற 4 வாலிபர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்ந்த தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். இந்த தானியேலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பாபிலோன் தேசத்தில் சிறையாக அவன் இருக்கப்பட்டான். அல்லேலூயா. இவர்கள் தேவனை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், இவர்கள் தேவனை சேவிக்கிறார்கள் என்பதை அறிந்து இவர்களுக்கு விரோதமாக பலவிதமான நெருக்கங்களை, சூழ்நிலைகளை, சில சட்டங்களையும் தேசத்திலே பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த நிலையிலும் அவர்கள் தேவனை தேடுவதிலும் ஆராதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் தாகத்தோடு இருந்தார்கள். ஜெபத்தை விடல, ஆராதிப்பதை நிறுத்தல, தேவனை தேடுவதை நிறுத்தல. என்ன தேசத்திலிருந்து சட்டம் வந்தாலும், என்ன தேசத்திலிருந்து என்ன நிலைகள் வந்தாலும் நாங்கள் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டோம், ஆராதிப்பதை நிறுத்த மாட்டோம் என்று வைராக்கியமாய் கர்த்தரை தேடினவர்கள். சோத்திரம். அதான் இந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த தேசத்தில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 1 மாதம் 30 நாட்கள் ராஜாவை வணங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாது, ராஜாவை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது. அவரைத்தான் வணங்க வேண்டும், அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும், அவருக்கு முன்பதாக தான் பணிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை சட்டம் பிறப்பித்து அந்த சட்டம் பிறப்பித்து கையெழுத்து போட்ட அடுத்த நொடியிலே தானியேல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். தானியேல் தேவனை நோக்கி ஆராதித்தார். அவன் தான் முன் செய்து வந்தபடி தான் 3 வேளை தேவ சமூகத்தில் அவன் தேவனை துதித்து ஆராதித்து ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தின ஒரு மனிதன்.
அல்லேலூயா. ஆமா, ஒரு ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு தேசத்தை, எப்பேற்பட்ட அசைவை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தேவன் நம்மோடு இன்னைக்கு பேசுவாராக. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை சாதாரணமா நினைக்கிறோம். ஜெபம் ஏதோ ஒரு கடமை என்று நினைக்கிறோம். ஜெபம் ஏதோ சும்மா செய்யணும் நினைக்கிறோம். ஜெபம் ஏதோ ஒரு கடினமா செய்கிறோம். ஜெபத்தை ஒரு தாகம் இல்லாம செய்கிறோம். ஜெபத்தை ஒரு வாஞ்சை இல்லாம செய்கிறோம். அந்த ஜெபத்தை ஏனதான என்று செய்கிறோம். அவன் சொல்றதுனால செய்கிறோம். பாஸ்டர் கூப்பிடுறதுனால வந்து செய்கிறோம். அல்லது ஏதோ நம்ம போகாம இருந்தா தப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் செய்கிறோம். ஏதோ ஒரு கடமைக்காக நம்முடைய ஜெபத்தை செய்வதல்ல. நம்ம ஜெபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம ஜெபம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபம் அநேகர் வாழ்க்கையில் ஒரு கசப்பை கொண்டு வருகிறது. அவன் ஜெபம் என்றால் ஒரு போரடிக்கிற ஒரு நிலையா இருக்கிறது. சோத்திரம். ஜெபம் பண்ணணுமா? எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணுமா? ஜெபமா எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜெபம் தேவை. கூடி ஜெபிக்கிற ஜெபம் தேவை. சோத்திரம். சபையில வந்து ஜெபிக்கிற ஜெபம் தேவை. பலவிதமான ஜெபம் இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 12 விதமான ஜெபம் இந்த தானியேல் செய்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 6வது இந்த 10வது வசனத்தில் மட்டும் 12 விதமான ஜெபம் தானியேல் செய்திருக்கிறான். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அவன் வேகமா அந்த 12 ஜெபத்தையும் சொல்லிட்டு அந்த ஜெபம் என்ன செய்தது என்பதை சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அவன் தெரிந்த வேததானே, தெரிந்த வேத பகுதி என்று நம்ம இல்லாதபடி அந்த நாளில் இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட மகிமையாய் பேச போவாராக. அல்லேலூயா. அவன் நம்பர் 1 ஜெபம். தினமும் 3 வேளை ஜெபம் செய்தான். சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நம்பர் 1 அவன் 3 வேளையும் அவன் ஜெபம் பண்ணினான். சோத்திரம். வேதம் சொல்லுகிறது தினம் 3 வேளை தன் தேவனை நோக்கி அவன் அல்லேலூயா முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணினதை பார்க்கிறோம். சோத்திரம். அல்லேலூயா. 3 வேளை சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, 3 வேளை என்ன நடக்குதோ இல்லையோ, எனக்கு தேவை ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் என் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். சோத்திரம். 3 வேளை நான் சாப்பிடுறேனா, தூங்குறேனா, அல்லது எனக்கு என்ன நடக்குதோ எனக்கு தேவையில்லை. நான் முதல்ல ஜெபம் செய்யணும். அப்படிப்பட்டவங்க ஜெபம் தான் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு அல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை அங்க கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் முக்கியம் இல்லை, எனக்கு வேலை தான் பெருசு. ஜெபம் முக்கியம் இல்லை, என் குடும்பத்தை பார்க்கறதா பெருசு. ஜெபம் முக்கியம் இல்லை, என் பிள்ளைகளை பார்க்கறதா பெருசு. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். இவன் அந்நிய தேசத்துல இருக்கிறான். சோத்திரம். சொந்த வீட்டில் அல்ல, சொந்த ஊர்ல அல்ல, அந்நிய தேசத்துல. சோத்திரம். அல்லேலூயா. அவன் அல்லேலூயா அந்த ஜெபத்தை மிஸ் பண்ணல. சில டைம் நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா, நம்ம வீட்டை விட்டு நம்ம ஊரை விட்டு வேற எங்காவது ஊருக்கு சும்மா ஒரு விசேஷத்துக்கோ ஒரு காரியத்துக்கோ போனோம்னா அங்க நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ண மாட்டோம். வீட்டுலதான் எப்பவும் ஜெபம் பண்றோம்ல, இங்கேயும் ஜெபம் பண்ணணுமா? ஆமா, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஜெபத்தை விட்டுருவான். ஆனா இந்த தானியேல் தான் முன் செய்து வந்தபடி அவன் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஜெபம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஜெபம் அப்படினாவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஜெபம் வந்துட்டாவே முழங்கால் போடணும். ஆமென். வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் முழங்கால் படி போடுவோம் அப்படின்னா இன்னைக்கு முழங்கால் எப்படி போறனே தெரியல. நீங்க நிறைய பேர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஸ்கூல்ல முதல்ல முழங்கால் போட்டு பழக்கம் இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்லயும் முழங்கால் போட முடியாது. பாருங்க, முழங்கால் போட்டானா அந்த வாத்தியார் அன்னைக்கு அல்லேலூயா ரிட்டையர்ட் ஆயிடுவான். பிரச்சனை. அல்லேலூயா. ஸ்டூடெண்ட் எவனாவது முழங்கால் படி போட வச்சுட்டானா அன்னைக்கு அந்த வாத்தியார் காலி. அதனால இன்னைக்கு ஸ்கூல்லயும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது இல்ல. நாங்கெல்லாம் பல நாட்கள்ல நாங்க முழங்கால் போட்டிருக்கிறோம். ஸ்கூல்ல முட்டி போட்டிருக்கிறோம். ஆமென். ஆமா, அல்லேலூயா. உப்பை கொண்டு அல்லேலூயா சத்துணவுல போய் உப்பு வாங்கிட்டு சொல்லி உப்பை போட்டு எங்களை முழங்கால் போட வச்சாங்க. ஆமென், அல்லேலூயா. யாராவது உப்புல போட்டு முழங்கால் போட்டிருக்கீங்களா? சோத்திரம். முட்டி போட்டிருக்கிறீங்க எல்லாரும் பழக்கம் இருக்கா? சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. பிஞ்சு போயிரும் கால் முழங்கால். சோத்திரம். அப்படி முழங்கால் போட்டவங்க. சோத்திரம். தண்டனைக்காக முழங்கால் போட்டவங்க. ஆமென். பனிஷ்மெண்ட்டுக்காக முழங்கால் போட்டவங்க. ஆமென்.
முழங்கால் என்றால் சிரமமா தான் இருக்கும். ஒருவேளை கால் முடியலையா, தலகான வச்சாவது பெட்ஷீட் வச்சாவது நம்ம முழங்கால போடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதிகமா அல்லேலூயா என்னால ரொம்ப நேரம் முழங்கால் நீக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஏதோ பெட்ஷீட்டோ தலகானையோ எனக்கு காலு கீழே போட்டு, அதுல தப்பு கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்தோத்திரம். எப்படியாவது நான் முழங்கால் போடணும், எப்படியாவது நான் முழங்கால் என்ன தேவனோடு நான் நிக்கணும். தானியேல் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தன் ஜெபம் முழங்கால் ஜெபத்தை அவன் விடல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பலவீனமான நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படியாவது நான் பெட்லயாவது முழங்கால் போட்டு நான் நிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் நமக்கு வரணும். ஜபக்கடையா உட்கார்றது, காலை நீட்டிட்டு உட்கார்றது ஜபம், அதெல்லாம் ஆண்டவரை அல்லேலூயா ஆண்டவரை நம்ம அற்பமாய் நினைப்பது, தேவனை நம்ம பாரமாய் பார்ப்பதில்லை. சபை ஜபம், அது எப்பெல்லாம் ஜபம் வருகிறோமோ அப்பெல்லாம் முழங்காலிலே நின்ன நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும், பழக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். இப்பவே நல்ல முழங்கால் போட்டு நல்ல ஜெபிக்க பழகுங்க. வயதான காலத்துல எல்லாம் செயலிழந்த காலத்துல முழங்கால் போட முடியாது. இந்த காலத்துல நீங்க நல்ல முழங்கால் போட்டு நல்ல ஜெபிக்க பழகுங்க. உங்க பிள்ளைகளை நல்ல முழங்கால் போட்டு நல்ல ஜெபிக்க பழக்கி விட்டு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். வர மாட்டேங்குது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஜெபம் வழக்கமான ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஜெபம்? ஆமா, வழக்கமான ஜெபம். ஸ்தோத்திரம். அவன் அல்லேலூயா வழக்கமா செய்கிற அந்த ஜெபம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம அங்க வாசிக்கிறோம். தான் முன் செய்து வந்தபடி. ஸ்தோத்திரம். வழக்கமா அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபம், ஒவ்வொரு நாளும் அவன் வழக்கமா ஜெபிக்கிற, ஃபாலோ பண்றது. நம்ம ஜெபத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் தூங்க கூடாது, நல்லா கவனிக்கணும், நல்ல உற்சாகமா வார்த்தையை கேட்கணும். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம சில வழக்கங்களை வச்சிருக்கிறோம். காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சமையல் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில வழக்கங்களை, முறைகளை வச்சிருப்போம். ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு ஒரு முறை, ஒரு வழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்தோத்திரம். நேற்றுக்கு நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணனா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நேற்றுக்கு சாப்பிட்டேன், அல்லேலூயா இன்னைக்கு நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த வழக்கம் போல ஜெபத்திற்கு ஒரு வழக்கத்தை நாம பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா பவுலும் அல்லேலூயா சீலாவும் அவர்கள் வழக்கமா ஜெபம் பண்ணுகிற இடத்தில் அவர்கள் கூடி அங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழக்கமா ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் அவர் வழக்கமா அந்த ஜெபத்தை அவர் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஒரு உள்ளத்தின் ஆழத்தின் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான்காவது ஸ்தோத்திரம், மேல் அறையின் ஜெபம். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அறை ஜெபம்? ஆமா, அங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக. ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல மேல் அனுபவம். ஸ்தோத்திரம். ஜெபம் அப்படின்னா நம்முடைய எல்லா காரியத்தை விட மேல இருக்கணும். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா காரியத்தை விட கீழே தான் நம்ம ஜெபம் இருக்கு. மற்ற காரியம் தான் மேல மேல இருக்கு. ஜெபம் எப்போது மேல இருக்கணும். ஸ்தோத்திரம். மேல் அறை ஜெபம், மேல் வீட்டு ஜெபம். ஸ்தோத்திரம். தேவ மகிமை இறங்குகிற ஒரு ஜெபம், தேவ பிரசன்னம் வெளிப்படுகிற ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட ஜெபம் மேல இருக்கணும், டாப்ல இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எது டாப்ல இருக்குது? சாப்பிடுறது டாப்ல இருக்கும், இல்லன்னா நம்ம வேலைக்கு போகிற காரியம் டாப்ல இருக்கும். ஸ்தோத்திரம். சாப்பிடுறோமோ என்ன செய்யறோமோ இல்லையோ வேலைக்கு போகணும். சிலருக்கு பணம் மேல இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில உறவுகள் மேல வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். சில மற்ற காரியங்களை மேல வச்சிருப்பாங்க, படிப்பை முக்கியம் வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்ல மற்ற எல்லா காரியத்து முக்கியத்துவம் மேல வச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய காரியத்துல மேல இருப்பது ஜெபம். ஆமென் சொல்லுங்க. மேலறையின் ஜெபம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது ஸ்தோத்திரம். அஞ்சாவதா, ஆமா, பலகணிகள் திறந்திருக்க ஜெபம். ஸ்தோத்திரம். அவன் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க. ஸ்தோத்திரம். ஜெபம் என்றால் ஸ்தோத்திரம். அல்லேலூயா மற்றவர்கள் அல்லேலூயா மற்றவர்கள் வாழ்க்கையில பார்க்கத்தக்கதா நம்முடைய ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்க வேணும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கு வெட்கப்படக்கூடாது. ஆமென். இந்த தானியேல் நம்ம ஜன்னல்கள் எல்லாம் திறந்து, கதவுகள் எல்லாம் திறந்துட்டு நல்ல ஜெபம். நம்ம ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்றோம். அல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. ஜெபம் அப்படின்னா அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஜெபம் நமக்கு தேவை அப்படின்னா எல்லாத்தையும் அடைச்சிட்டு கதவை அடைச்சு அப்படி அந்தரங்க ஜெபம் வேற. ஸ்தோத்திரம். நார்மலா நம்ம ஜெபம் அப்படின்னா எல்லாம் திறந்திருக்கணும். ஸ்தோத்திரம். யாருக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் வெக்கப்படக்கூடாது, யாரு கண்டு நம்ம எதையும் யோசிக்க கூடாது. அதனால தானியேல் எல்லாவற்றையும் ஓப்பனா வச்சுட்டு ஜெபம் பண்ணா. இது ஒரு வெக்கப்படுகிற ஜெபம்னா சிலருக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எப்படி நான் இங்க ஜெபம் பண்றது. சிலருக்கு ஜெபம்னா வெக்கம் இல்ல, எல்லாம் ஓப்பன் ஹார்ட்டா இருக்கணும். ஓப்பனா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஜெபம் பண்ணினான், பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்குறேன். ஆமா ஸ்தோத்திரம். அடுத்தது ஆமென் 6வதா ஸ்தோத்திரம் 2 4 5 6 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபமா இருந்தது. ஸ்தோத்திரம். ஜெபம் எப்படி இருந்தது? அடுத்த தானியேல் ஜெபம் ஸ்தோத்திர ஜெபம். ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படின்னா என்னது? ஸ்தோத்திரம் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி செலுத்துகிற ஒரு ஜெபம். ஸ்தோத்திரம். அது எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்ன நடந்தாலும் நன்றி அப்பா, எதை செய்தாலும் எனக்கு நன்றி, எதை செஞ்சாலும் எனக்கு நன்மையைத்தான் செய்வீங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தானியேலுக்குள்ள இருந்தது. இந்த 10வது வசனத்துல ஏகப்பட்ட ஜெபங்களை நம்ம அங்க பிரிச்சு பார்க்கலாம். நம்ம ஜெபங்களை நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவருக்கு அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நம்ம ஜெபங்கள் நன்றி செலுத்துகிற ஸ்தோத்திரம் செலுத்துகிற எல்லாவற்றிற்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம், நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். அதனால அல்லேலூயா தாவீது பாடும்போது பாடுகிற என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தாலும் நன்றி. அந்த ஸ்தோத்திரம் ஜெபம் நமக்கு வரணும். ஐயோ எனக்கு இப்படி நடந்துச்சே, இப்படி வந்துருச்சு, அப்படி வந்து தானியேல் ஜெபத்துல அப்படி ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலை நமக்கு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஐயோ ஆமென். தானியேல் புத்தகம் 72 பக்கம் எழுதியிருப்போம். அவ்வளவு காரியத்தை சொல்லி எழுதியிருப்போம். தானியேல் ஒரே வார்த்தையில ஸ்தோத்திர ஜெபம் செய்தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்தான். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். அடுத்தது ஆமென் விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபங்க? விசுவாசம். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தேவன் மேல. இவ்வளவு பிரச்சனை, சட்டம் வந்தாச்சு, சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு, யாராவது அப்படி ராஜாவை வணங்கல, ராஜாவை அல்லேலூயா நமஸ்கரிக்கல அப்படின்னா அவனை தூக்கி எங்க தூக்கி போடுவாங்க? எங்க தூக்கி போடுவாங்க? சிங்க கவியில போடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவன் தேவன் மேல் நம்பிக்கையை ஜெபம் பண்றான். எந்த நம்பிக்கையில தானியேல் ஜெபம் பண்ணினா? சிங்க கவியில போயிருவேன் தெரிஞ்சிருந்தும் அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். தானியேலுக்கு ஒரு ஆசை, எப்படி ஆசைப்பட்டிருக்கலாம்? ஒருவேளை சிங்க கவியில போகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை சிங்க என்னை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சிங்க கவிக்குள்ள போகிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணேன். செத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வைராக்கியம் வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம ஜெபம் என்ன செஞ்சு நின்றுது? விசுவாசம் உள்ள ஜெபம், தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை ஜெபம் விட்டு விடுகிறோம். அந்த ஜெபத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு நெருக்கடி வந்துச்சு, அந்த நெருக்கடியில நான் சாக போகிற அந்த நிலை வர்ற வரைக்கும் நான் ஜெபம் பண்றேனே. சிங்க கவியில போகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்றேனே. சிங்க கவியில போறது உறுதிதான், ஆனா சிங்க கவியில போகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்றேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது வரைக்கும் நான் ஜெபம் பண்றேனே. அந்த பிரச்சனை எண்டு வரைக்கும் நான் ஜெபம் பண்றேன். அதுக்கப்புறம் நான் அல்லேலூயா போனாலும் பரவாயில்ல, நான் அது வரைக்கும் நான் ஜெபம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விசுவாச ஜெபம் இந்த தானியேலுக்குள். அதனால தான் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தானியேல் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அடுத்த தானியேலுக்குள்ள ஜெபம் வீட்டுக்குள்ள ஜெபமா? என்ன ஜெபங்க? அழகா சொல்லுது, தன் வீட்டுக்குள் போய். நம்ம வீட்டை விட்டு வெளியே தான் அதிகமா போறோம். வீட்டுக்குள்ள ஜெபமே பண்றது இல்ல. வீட்டுக்குள்ள ஜெபமே இல்ல. வீடு இன்னைக்கு இருண்டு கிடக்கிறது. வீடு இன்னைக்கு பலவிதமான போராட்டத்துக்குள்ள கிடக்கிறது. வீட்டுக்குள்ள ஜெபம். தானியேல் அந்த வீட்டுக்குள் ஜெபிக்கிற ஜெபத்தை விடல. ஞாயிற்றுக்கிழமை வந்தா அப்படி ஆவில குதிக்கிறோம், அப்படி பயங்கர மகிழ்ச்சியா இருக்கிறோம், எல்லாம் ஐயோ அப்படி ஒரு விசுவாசி மாதிரி காட்டிக்கிறோம். வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கா? ஆமென். வர மாட்டேங்குது.
அல்லேலூயா சொல்லுங்க. 72 தடவை மாப்பு போட்டு கிளீன் பண்றோம், வீட்டை சுத்தம் பண்றோம், கூட்டுறோம், விளக்கு மாத்திர கூட்டுறோம், கிளீன் பண்றோம், வீட்டை அப்படி பாக்குறோம், பாத்திரத்தை கழுவி 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 அடிக்கடிக்கு வச்சுட்டே இருக்கிறோம். கேஸ் வீட்டுல தீர்ந்துட்டே இருக்குது. எது தீருதோ இல்லையே, கேஸ் நல்லா தீருது. எப்படி தீருதுன்னே தெரியல. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. காபி தூள் தீந்துருது, டீ தூள் தீந்துருது, ஆமா அல்ல தண்ணி தீந்துருது, எல்லாம் தீர்ந்து போகுது. ஜபம் மட்டும் அப்படியே இருக்கு. ஜபம் இல்ல. ஒரு ஆமேன வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல அது இல்ல, இது இல்ல, அது குறை, இது குறைன்னு சொல்றோம். ஜப குறை வீட்டுல இருக்குது. அதை யாரும் என்ன சொல்றது இல்ல, யோசிக்கிறது இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட புருஷனா இருந்தா என்னையா நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே சொல்றமா, மனைவி பார்த்து இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே அப்படிங்கிற ஃபீல் வருதா? பிள்ளைகள் ஆமா அந்த ஃபீலிங் வருதா? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல அப்படிங்கிற ஃபீல் வீட்டுக்குள்ள வருதா? ஐயோ காத்து இல்ல, கரண்ட் போச்சு, சனியை முடிச்ச காத்து போயிருச்சே, ஐயோ ஃபேன் இல்ல, அது இல்ல, இது இல்ல, 1008 காரியங்கள் இல்ல இல்லைங்கிறோம். ஜெபம் இல்லையே. எப்படி ஒரு தாக்கம், எப்படி ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வீட்டுக்குள் ஜபம், அறைக்குள் ஜபம். தானியேல் அத விடல. சோத்திரம். அறையில ஜெபம் பண்றது வேற, வீட்டுல ஜெபம் பண்றது வேற. வீடு என்பது எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றது, அறை என்பது தனிப்பட்ட ஜபம். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் இருக்கணும், தனிப்பட்ட ஜபம் இருக்கணும். ஆமேனா வர மாட்டேங்குது. எவ்வளவு விதமான ஜபம் பாருங்க தானியேல் வாழ்க்கையில, எப்பேற்பட்ட ஜபம் பாருங்க. தனிமையா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தனியா தூங்கணும். எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றோம். பக்கத்துல யாரும் வந்துடாதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டு, ரொம்ப நான் இதா இருக்கிறேன், என்ன தனியா விட்டுருங்க. இப்படி சொல்லுவீங்களா யாராவது? எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க, தனி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோமா? தனியா தூங்கணும், தனியா சாப்பிடணும், தனியா டிவி பார்க்கணும். எவனா இந்த டிவி ரிமோட்டை பக்கம் வந்தீங்க, உங்களை ரிமோட்டை உடைச்சு மண்டையை காலி பண்ணிடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. செல்போன் எடுத்து நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செல்போனை பார்க்க போறேன். யாரையும் பக்கத்துல வந்துடாதீங்க சொல்லி போட்டேன். சார்ஜ் தீர்ந்தாலும் சார்ஜ் அது பிளக்ல மாட்டிட்டே செல்போனை பார்க்கறாங்க. ஆமென் ஆமென் வர மாட்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஜெபம் இருக்கா? வீட்டுக்குள்ள இன்னைக்கு குடும்ப ஜெபம் இருக்கா? வீட்டுக்குள்ள இன்னைக்கு தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? சோத்திரம். யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட தியானம் வீட்டுக்குள்ள இருக்கா? தனிப்பட்ட வேத வாசிப்பு வீட்டுக்குள்ள இருக்கா? சோத்திரம். எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தானியேலுடைய ஜெபம் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ஆமென். தானியேல் ஜெபம் முன் செய்து வந்தபடியே ஜெபம் செய்தான். ஆமென் சொல்லுங்க. தானியேல் முன்ன எப்படி அவன் செஞ்சு வந்தான்? முன்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஊர்ல இருக்கும்போது, அவன் தேசத்துல இருக்கும்போது, பல மாதத்துக்கு முன்னாடி அவன் இருக்கும்போது, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவன் இருக்கும்போது எப்படி அவன் ஜெபம் பண்ணினான், அது அப்படியே அவன் செய்தான், கடைபிடித்தான், மிஸ் பண்ணவே இல்லை. நம்ம ஆளுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஜெபம் பண்றது இல்லை. ஒரு நாள் சபையில வந்து அப்படி ஆவில நிரம்பி அப்படி பண்ணிட்டோம்னா அந்த வாரம் புள்ள ஜெபமே இல்லை. ஐயோ அப்பா பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டோம், பயங்கரமா ஆராதிச்சிட்டோம், அடடா இன்னைக்கு பயங்கரமா பண்ணிட்டோம். அதை வச்சு அந்த ஃபீலிங்லயே ஒரு வாரம் ஓட்டிடுறது. இயேசுவின் நாமத்துல சொல்றது விளங்குதுங்களா? புரியுதுங்களா? எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்குது, என்னன்னு புரியலையே. சோத்திரம். கரங்க உயர்த்தி உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். இன்னைக்கு நல்லா நம்ம கறி சாப்பிட்டோம் அப்படின்னு 7 நாள் சாப்பிடாம இருக்கிறோம். இன்னைக்கு கறினா நாளைக்கு மீன், நாளைக்கு மீனுனா நாளானைக்கு சிக்கனு. ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதை விடாம நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா? ஜெபத்தை நாம் பின்பற்றணும். ஆமென் சொல்லுங்க. பாக்க நேற்றுக்கிழமை நல்லா நம்ம கறி சாப்பிட்டாச்சுப்பா, இனி ஒரு வாரத்துக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒரு வாரம் வகுத்த காயப்பட்டு இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அந்த நேரம் ஆயிடுச்சுன்னா வகுறு என்ன போடுது, என்ன நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுகளை போட்டு பாடாப்படுத்துறோம். சாப்பாடு ஆகிற நேரத்துல ஸ்நாக்ஸ் ஆகுது வாயில போட்டு நொறுக்கி அந்த வகுத்தை நம்ம நிரப்பிடுமா இல்லையா? ஆமென் வர மாட்டேங்குது. என்னமோ நான் என்னமோ ஃபாரின்ல இருந்து வந்து குதிச்சு பிரசங்கம் பண்ற மாதிரில பாக்குறீங்க. நம்ம வீட்டுல நடக்கிறத சொல்றேன். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கடலையாவது பொறுக்கி வாயில போடுறதுக்கு வாய் அசைவாடுதா இல்லையா? ஆமென் சொல்லுங்க.
நானும் அப்படித்தான் சோத்துறோம். ஒரு மாதிரி நம்ம வீட்டுல சமையல் ஆகல, ரெடி ஆகல அப்படின்னா கிச்சனுக்குள்ள போயிட்டு பொட்டுக்களை எடுத்து ரெண்ட வாயிலையாவது போட்டு கொஞ்ச நேரம் அவசரப்படுவேன். ஏதாவது வீட்டுக்குள்ள இருக்கான்னு தேடி புடிச்சாவது சாப்பிடுறோம் இல்லையா? இல்லையா? காயப்போட விடுறது இல்ல. நம்ம ஜெபம் ஒரு நாள் காயப்போட்ட விடக்கூடாது. வழக்கமாய் ஹல்லேலூயா முன் செய்து வந்ததை அவன் ஃபாலோ பண்ணி வந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு ஜெபம், தடை வந்த போதும் ஜெபத்தை நிறுத்தல. சொல்லுங்க, தடை வந்த போதும் எதை நிறுத்தல? நமக்கு ஏதாவது தடை வந்துருச்சுன்னா முதல்ல நிறுத்துறது ஜெபத்தை தான். ஆமென் வரமாட்டேன். முதல்ல ஆராதனை தான். ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா முதல்ல ஸ்டாப் பண்றது என்னன்னா, சர்ச்சுக்கு இன்னைக்கு யாரும் போக, யாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ண, எல்லாம் அப்படி அப்படியே தூங்குங்க, பேயா வந்து அமுக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அமுக்கு பிசாசா வரட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஜெபத்தை நிறுத்திடுறான். ஆனா தானியேல என்ன பிரச்சனை தடை வந்தாலும் அவன் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு தான் தடை வந்திருக்கு. சட்டமே அதான், அவன் ஜெபம் பண்ணக்கூடாது, அவன் யாரையும் பணியக்கூடாது, அதான் சட்டம். அதுக்கு அந்த தடை வந்த போல அவன் ஜெபத்தை என்ன செய்யல? நிறுத்தல. ஒரு அல்லேலூயா, ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. அடுத்த ஒரு ஜெபம் ஸ்தோத்திரம். 11வது ஜெபம், தன் தேவனை அவன் முன்னிறுத்தின ஒரு ஜெபம். தன் தேவனை முன்னிறுத்தின ஒரு ஜெபம் தானியேலுடைய ஜெபம். தன் தேவனை அவனை என்ன செய்யல? முன்னிறுத்தினதை அவன் யோசிக்கவே இல்லை. நான் தேவனைத்தான் ஆராதிப்பேன், அவரைத்தான் ஜெபம் பண்ணுவேன், அவரை விட போறதில் அவரை முன்னிறுத்தின ஒரு ஜெபம் தான் அந்த தானியேலின் ஜெபம். 12வது ஜெபம் தான் நான் சொன்னேன், தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஜெபம். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். நம்ம ஜெபம் பண்றத சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரணும். அவர்களால் அங்க சும்மா இருக்க முடியல. தானியேல் சும்மா ஜெபம், அவன் என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவர் இவர்களெல்லாம் நாசமா போகட்டும், இவர்களெல்லாம் வீணா போகட்டும், எனக்கு விரோதமா பண்றாங்க அப்பா, அப்படியா ஜெபம் பண்ணா? அப்படியா ஜெபம் பண்ணி இருப்பான்? நான் நினைக்கிறேன் இப்படி ஜெபம், ஆண்டவரே இன்னும் என்னை பலப்படுத்தும், என்ன பாடு வந்தாலும் இன்னும் நான் உமக்கு உத்தமமா நிற்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நான் சிங்கக்கவிக்கே போனாலும் அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவதை நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஜெபம் தான் பண்ணியிருப்பான். ஆண்டவரே தரியும் நாசமா போவதாக, ஆண்டவரே அந்த சுற்றி இருக்கிற அல்லேலூயா தேசாதிபதிகள் அல்லேலூயா பிரதானிகள் எல்லாம் ஆண்டவர் வீணா போவார்களாக, அப்படியே ஜெபம் பண்ணியிருப்பான். இவன் இப்படிதான் ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவர் என்னை பலப்படுத்துங்க அப்ப, இன்னும் என்ன பாடு வந்தாலும் நான் இன்னும் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடக்கூடாதப்பா, எனக்கு கிருபை தாருங்கப்பா, அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பான். அந்த ஜெபத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க? தானியேல் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். உடனே ராஜாவுக்கு முன்பதாக போயிட்டாங்க. 12ஆம் வசனத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அசைக்க பண்ணினது. உங்க ஜெபம் உங்க பட்டணத்தில் இருக்கிறவங்களை அசைக்கணும், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை அசைக்கணும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவர் என் புருஷன் வீணா போவானாக, அவனை இயேசு நாமத்தில் தொடுவீராக, இப்பொழுது சாக்கு மூட்டையில் அமுத்தும் ஆண்டவரே. ஆமே, அப்படி அல்ல. முதல்ல என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சரி பண்ணும். இன்னும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் இன்னும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு என்னை பலப்படுத்தும். இன்னும் என் மூலமாக அநேக பேர் ஆண்டவரும் நாம மகிமைப்படும்படியா என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. ஒரு தாக்கத்தை நம்ம ஜெபம் ஏற்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஏதோ வர்றோம், ஏதோ போறோம், சோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ வாழ்றோம், ஏதோ ஜீவிக்கிறோம், இயேசுவுக்காகவும் வாழ்றோம், உலகத்துக்காகவும் வாழ்றோம், அவனுக்காகவும் வாழ்றோம், இவனுக்கு வாழ்றோம். அந்த அக்காட்ட போய் உட்கார்ந்துட்டு அவனுக்காக வாழ்றது, இந்த அண்ணன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இந்த அண்ணனுக்காக வாழ்றது, இங்க போய் உட்கார்ந்துட்டு இவங்களுக்காக வாழ்றது, அதல்ல வாழ்க்கை. என் தனிப்பட்ட ஜீவியம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு, ஐயோ ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, அப்படி ஆண்டு இப்படி. திங்கக்கிழமை போய் உட்கார்ந்துட்டு, நேற்றுக்கு நான் தெரியாம போயிட்டேன் கடவுளே, நீங்க சொல்லுங்க கடவுளே, நான் பாத்துக்கிறேன். என்ன ஆமேன்னு வர மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தா இயேசுனார் சாமிக்கு முன்னாடி, திங்கக்கிழமைக்கு போனா அந்த சாமிக்கு முன்னாடி,
செவ்வாய்க்கிழமை போன இந்த சாமிக்கு பின்னாடி என்ன ஒரு மாற்றம் வரும்? எப்படி மாற்றம் வரும்? என் ஜெபம், என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு அசைவை கொண்டு வரணும், ஏதோ ஒன்றை பிறப்பிக்க வைக்கணும், ஏதோ ஒரு வல்லமை, ஒரு மகிமை அங்கு வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறேன்? நம்ம ஜெபம் அப்படி செய்ய போகிறோம் இனிமேல். இதுவரைக்கும் அப்படி செய்யாம போனாலும் இதுக்கப்புறம் இந்த நாளிலிருந்து நம்ம ஜெபத்தை மகிமையா செய்ய போறோம். எத்தனை பேர் என்ன எல்லாரும் ஆமென்னு சொல்ல போகிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணா ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும். கர்த்தர் உங்களுக்கு அந்த வல்லமையை உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க முழங்கால் போட்டா அந்த தேசம் அசைக்கப்படும். நீங்க முழங்கால் போட்டா இந்த ஆனமலை அசைக்கப்படும். நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. வாசிங்க அந்த வசனத்தை. தரியுன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தரியுன் காலத்திலும். தரியு தான் இப்ப ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறான். இந்த இப்ப வாசித்த அந்த வேத பகுதியில 6ஆம் அதிகாரத்துல தரியு தான் அங்க இருக்கான். அவர் தான் ராஜாவா அங்க இருக்கான். அந்த நாட்களும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. காரணம் தானியேலுடைய ஜெபம். ஆமென். வர மாட்டேங்குது. அவங்க அம்மா அப்பா உதவி செஞ்சாங்க, அவங்க அண்ணன்மார்கள் வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு பைபிள் இல்ல. தானியேலுடைய ஜெபம் தான் ஜெயமாய் வாழ்க்கையில மாற பண்ணினது. எவ்வளவோ பிரச்சனை வந்தது தானியேலுக்கு விரோதமாக, எவ்வளவோ நெருக்கடிகள் வந்தது தானியேலுக்கு விரோதமாக. அந்த நெருக்கடியின் மத்தியில தானியேலுடைய ஜெபத்தை நிறுத்தல, அதனால ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில காரியங்களை சொல்றேன், கவனிங்க. குற்றப்படுத்துறாங்க தானியேலை. முதல் சம்பவம் இதான் நடக்கு. தானியேலை குற்றப்படுத்துறாங்க. அவனை ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு தண்டனை பெற்றுக் கொள்ளணும்னு அவனை வகை தேடிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். நல்லா கவனிங்க. அவனை எப்படியாவது ஒரு பிரச்சனையில கொண்டு மாட்ட வைக்கணும்னே தேடிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி சுத்தி ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? அது ஆவிக்குரிய கூட்டமா இருக்கலாம், அது ஆண்டவர் அறியாத கூட்டமா இருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. என் பின்னாடி பல கூட்டம் சுத்திட்டு இருக்கு. எப்படா இவனை போட்டு தள்ளலான்னு அப்படின்னா நம்மளை விழ வைக்கிறதுக்கு பல கூட்டங்கள் நமக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கு. ஆமென். ஆனா தானியேல் அவன் பின்னாடி வருகிற கூட்டத்தை கண்டு அவன் யோசிக்கவே இல்லை, அவன் பயப்படவில்லை, எதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. குற்றப்படுத்தணும் ஏதாவது ஒரு குற்றம் அவன்கிட்ட கண்டுபிடிக்கணும்னே தேடுறான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? நமக்கு பின்னாடி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்குது. ஆமென். வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சில கூட்டத்தை நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பார். குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஆட்களை கொஞ்சம் ஆண்டவர் தள்ளி வச்சிருப்பார். சில நேரத்தில் நம்ம கூடயே வச்சிருப்பார். ஆமென். வர மாட்டேங்குது. மாமியாரா இருக்கலாம், உன் நாச்சனாரா இருக்கலாம், அல்லேலூயா, மருமகளா இருக்கலாம். இப்ப வந்தவா இவ வந்து வார என்னெல்லாம் பண்றா, அவளுக்கு நாளைக்கு ஒரு விஷத்தை போட்ட வேண்டியதுதான். அப்படிலாம் தானியேல் பண்ணல. அல்லேலூயா. நீ குற்றம் கண்டுக்க தேடு, நீ என்ன வேணா தேடிக்க. நான் என் வாழ்க்கை, நான் தேவனுக்கு செய்கிற காரியத்தை நிறுத்த போறது இல்லப்பா. அவன் தேவ காரியத்துல போக்கஸ் கரெக்டா இருந்தது. ஆண்டவரை தேடுகிற காரியத்துல அவன் செய்கிற வேலைகளை அவன் கரெக்டா செஞ்சுட்டே போயிட்டு இருந்தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. தனக்கு பின்னாடி குற்றம் தேடுகிற கூட்டம் வந்துட்டே இருக்கு. பாருங்க என்ன நடந்துச்சு. இப்போ அவனை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். வாசிங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் போச்சு. கவனிக்கிறீங்களா? இவன் தானியேல் இப்ப எங்க இருக்கிறான்? தானியேல் இப்ப எங்க இருக்கிறான்?
அந்நிய தேசத்தில் இருக்கிறான். இப்ப எந்த இடத்துல இருக்கிறான்? ராஜா வீட்டுல அவன் இருக்கிறான். இப்ப ராஜா வீட்டுல 3 பிரதானிகள்ல முக்கியமான பிரதானி இந்த தானியேல். 2வது வசனம் 3வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க தரியு ராஜா 3 பேரை நியமிக்கிறார் தனக்கு சப்போர்ட்டாக. அல்லது இங்க இருக்கிற எல்லாருக்கும் சப்போர்ட்டாக முன்னாடி நின்று செயல்படுவதற்கு ஒரு 3 பேரை, பிரதானமான 3 பேரை தெரிந்து கொள்றான். அவர்களும் தானியேல் ஒருவனாய் இருந்தான். கவனி, முக்கியமான பொறுப்பில் இருக்கிறான். அவனுக்கு கூட இருக்கிறவனுக்கு ஒரு பொறாமை. நம்மளை எடுத்தால் ஓகே, நம்மளை ஒரு ஸ்தானத்துல கொண்டு நிறுத்துறான். இவனை எதுக்கா கொண்டு வந்து இங்க நிறுத்துறாங்க? இவன் பயங்கரமான ஆளாச்சா, இவன் எல்லாவற்றிலும் உண்மையா செய்வாங்க, இவன் எல்லாவற்றிலும் கரெக்டா செய்வானாக. 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ராஜா சொல்றாரு, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமாக கண்டது. இவர்களில் தானியேலும் கூட இருக்கிற 2 பிரதானிகளும் அவ உண்மை இல்லாதவங்க, சரி செய்யாதவங்க. ஆனா தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறவன். அவனே வரமாடி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறவன் எந்த இடத்துல போனாலும் அவன் கரெக்டா தன் வேலைகளை கரெக்டா இருப்பான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 4 தேங்காவை கணக்குல லிஸ்ட்ல வைக்காம அவன் வீட்டுக்கு எடுத்துக்க மாட்டான். நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமே, கணக்கில மாத்தி கீத்திலாம் கணக்கு போட மாட்டான். கணக்கு தெரியாவிட்டாலும் கணக்க கரெக்டா கச்சிதமா போடுவான். அவன் ஜெபிக்கிறவன். அவனே வரமாடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டு வேலைக்கு போகிற நீங்க சோத்திரம், வீட்டுக்கு வேலைக்கு போய் செய்யற நீங்க, மற்ற வேலைகளுக்கு போகிற நீங்க, எந்த இடத்துல போனாலும் ஜெபிக்கிறவங்க உண்மையா இருப்பாங்க. நீங்க உண்மையா இருக்கணும். குற்றம் தேடி வரும், உங்களை தேடியே உங்களை தெரிய வரும். நீங்க நினைக்கல என்ன நான் தான் கிடைச்ச இருக்கலாம், என்னைவே என்னைவே பாக்குற ஆளுங்க, எனக்குனே வருவாளுகள். ஆளுங்க நமக்குனே தான் வருவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கு நம்ம எழுப்பி வருவாங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். நீங்க வாட்டுக்கு உங்க வாழ்க்கை செயல்படுத்திட்டே இருங்க. நீங்க உங்க வாழ்க்கை சரியா நடத்திட்டே போங்க. குற்றப்படுத்தவங்க ஒரு நாள் ஒரு குழியில விழ வைப்பார் ஆண்டவர். ஆமே. இப்ப முதல் டெஸ்ட், இப்ப தானியேலுக்கு முதல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல அவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க. தானியேல் எதுலயுமே கண்டுபிடிக்க முடியல. நான் இங்க சொல்றேன், வாலிப தம்பி, தங்கச்சி, தம்பிக, இங்க இருக்கிற சகோதர சகோதரி, எந்த இடத்துல போனாலும் உங்களை ஒரு குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை நடப்பிக்கணும். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அப்படி நடத்துவா. நல்ல ஜெபிக்கிற தானியேலுக்குள்ள அப்படி இருந்தது. 2வது ஒரு டெஸ்ட் பண்றாங்க. என்ன நடக்குது? ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அடுத்த வசனம் அப்படி கீழே வாசிங்க. அவன் உண்மை உள்ளவனா இருந்தவன், அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படல. நல்ல கவனிங்க. தேடி தேடி பார்க்கறான், ஏதாவது இவன் சிக்குவானா? சாம்பார் வைக்கும் போது பருப்பை டிமிக்கி இவன் ஊத்தி வச்சுட்டு, அல்லது பகுதி நம்ம பருப்பை மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறானா? ஹலோ, என்ன ஆமேன்னு வரமாட்டே? அல்லேலூயா சொல்லுங்க. ஓனர் இல்லாதப்போ ஆமே, நம்முடைய ஓனர் பார்க்காத அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படி மாத்தி வச்சு அவர் வந்தோன்ன கணக்க மாத்தி சொல்றமா அப்படின்னு டெஸ்ட் பண்றான். வசனம் சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினா அவன் மே யாதொரு குற்றமும் குறையும் காணப்படல. ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு அடி விழும், தாக்கம் விழும், தேடி தேடி பார்ப்பான், ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா தானியேல் இவ்வளவு உண்மையா இருந்தான்? ஏன் அவன்கிட்ட ஒரு குறையும் காணப்படல தெரியுமா? அவன் நல்ல ஜெபிக்கிறவன், வழக்கமா ஜெபிக்கிறவன், விசுவாசமா ஜெபிக்கிறவன், கர்த்தரை முன் வச்சு ஜெபிக்கிறவன். நான் 12 விதமான ஜெபத்தை சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனுக்கு அவன் அப்படிதான் நடப்பான். சரி, இது சாதாரண விஷயம். அல்லேலூயா. ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல, அல்லேலூயா, அவன் இருந்த இடத்துல எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு குற்றத்தையும் காண முடியல. 2வது அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. வாசி 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர்கள், நாம் இந்த தானியேலை தேவனை பற்றிய வேத விஷயத்தில்
குற்றம் கண்டுபிடிக்கும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேற ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். ஹலோ, முதல் செக்கிங் நம்ம வேலை செய்யற இடத்துல செக் பண்றான், குறை கண்டுபிடிக்க பாக்குறான். அங்க அவனால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது ஒரு செக் வைக்கிறான். எங்க வரான்? ஆவிக்குரிய காரியத்துல கை வைக்கிறான். வேலை விஷயத்துல அவன்கிட்ட ஒண்ணுமே குறை கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்க வரான்? அடுத்தது பைபிள் படிக்கிறானா, ஜெபம் பண்றானா, பைபிள் உள்ள சட்டங்கள் எல்லாம் கீழ்ப்படுகிறானா அப்படின்னு செக் பண்றான். இதுல ஏதாவது அவன் தவறா இருந்தான்னா இதை வச்சு அவன் அடிப்போம்டா. நீங்க வேலைக்கு கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகலாம். அவன் நீங்க நினைக்கலாம் நான் கிறிஸ்தவன் அல்ல நினைக்கலாம். ஆனா அவனை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவான் கிறிஸ்தவன். ஆமென் சொல்லுங்க. உடனே சொல்லுவான் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு உடனே சொல்லுவான் நீ கிறிஸ்தவன் நினைச்சேன் இப்படி இருக்கிற நீ. எத்தனை பேர் அதை கேட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்தவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இப்படி பேசுற வாயப்பாரு வாய் சொல்றாங்களா? வேத விஷயங்களை அவன் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல ஏதாவது அவன் குறை வரானு பார்க்கலாம். ஒரு ஆமேனே வரமாட்டி, ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம வேலைக்கு போனீங்கன்னா நீ பெரிய ஒரு பிரச்சனை, நீ பெரிய குற்றம் பண்ணிட்டு அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய அவன் ஆண்டவர் முன்னாடி சொல்லுவான். அவன் ஆண்டவர் என் பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா இவனும் நம்ம சொல்லி தப்பிச்சுக்கலாம். 2025 வருஷத்துல அவன் அக்டோபர் மாசத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி வேலைக்கு போனது நம்ம மறந்திருக்கலாம். ஆனா அவன் மறக்க மாட்டான். நான் கூட இருந்து சொரிஞ்சு விட்டது அவன் தானே. அக்கா 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 கொஞ்சம் சொரியுதுக்கா, சொரிஞ்சு விடுக்கா, சொரிஞ்சு விட்டது அவன் தானே. நம்ம கூட சப்போர்ட்டா நின்னது அவன் தானே. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் டெஸ்ட் இதுலயும் வைக்கிறான், ஆவிக்குரிய விஷயத்துல டெஸ்ட் வைக்கிறான். ஜெபிக்கிறவன் எதுலயுமே சிக்க மாட்டான். அவன் சொல்லுங்க. அதுலயும் அவன் டெஸ்ட் கண்டுபிடிச்சு பார்த்தான். இவன் ஜெபம் பண்றானா ஜெபம் பண்றான், பைபிள் படிக்கிறானா பைபிள் படிக்கிறான், ஆண்டவர் காரியத்தை வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். ஆமே அப்பாடா, இவன் அதுலயும் கண்டுபிடிக்க முடியல. குற்றப்படுத்த அவனுக்கு விரோதமாக பலவிதமான குற்றங்களை கொண்டு வர அவன் செலுத்திட்டே இருக்கிறான். நம்ம உடனே முழங்கால் போட்டு ஆண்டவரே என் வீட்டுக்கு 2 வீட்டுக்கு தள்ளி அந்த பொம்பளை வந்து இப்படியே வந்து என் மேல கொண்டு அப்படி எல்லாம் தானியேல் நினைக்கவே இல்லை. குற்றப்படுத்தவன் நினைச்ச அவன் ஒரு பெரிய ஃபீலா நினைக்கல. இப்படி இவனை கட்டிட்டு வந்து இப்படி இவனுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு இப்படி எல்லாம் செஞ்சு இவன் சனியை பிடிச்சவன் எனக்கே இப்படி பண்றான். அப்படி எல்லாம் தானியேல் பண்ணல. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல, ஃபீலே அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கிறவங்க கரெக்டா இருந்துட்டா என்ன குற்றம் வந்தாலும் நம்ம அது எந்த விஷயம் பாதிக்காது. ஆமென் சொல்லுங்க. 3வது ஒரு காரியத்துக்கு நேரா அவங்க நகர்ந்து போறாங்க பாருங்க. 3வது ஒரு விஷயத்துக்கு நேரா அவங்க நகர்ந்து போறாங்க. என்ன விஷயத்துக்கு நேராக? ராஜாவிட்ட போறாங்க. இவனை தேடி 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 பார்த்தாங்க. இவங்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கும், இவனை பிடிச்சி ஏதாவது பண்ணலாம் நினைச்சாங்க. அவங்ககிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஆவிக்குரிய விஷயத்திலும் எனக்கு அந்த வசனத்தை படிச்சோன்னு எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், எங்கிட்ட பேசுறதுக்கு சில ஆலோசனை கேட்க வந்திருந்தார். அப்ப அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவர் பாஸ்டர் பயங்கர பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிற எப்படி இதுல இருந்து நான் மீட்கிறது தெரியல, அதான் உங்ககிட்ட ஆலோசனைக்கு வந்தார். அப்ப அவர்கிட்ட நான் தான் சொன்னேன், ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோம், அதை அவர்களும் நம்மளை சோதிக்க தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களா கூட இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நேற்றுக்கிழமை பைபிள் தூக்கி பேக்க மாத்திட்டு வந்த உடனே நம்ம பெரிய விசுவாசியை நினைச்சுக்கிறோம். மற்ற நாள் நம்ம எப்படி இருக்கிறோம், மற்ற நாள் நம்ம ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். நம்ம மேல என்ன குற்றம் சாட்டட்டும், நமக்கு மேல என்ன குற்றங்கள் வரட்டும், நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஜெபத்தை மறந்துடுறா, சிலர் பிள்ளைகள் பெற்றெடுத்த ஜெபத்தை மறந்துடுறா, சிலருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்படி ஜெபமே கிடையாத வாழ்க்கையில. நம்ம எதையும் சாதிக்க முடியாது, ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது.
ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பாருங்க, அடுத்த 6-7 வசனங்களை வாசிக்கும் ராஜாவுகிட்ட போய் ஒரு தாக்க பண்றாங்க. நீ ஒரு சட்டத்தை கொண்டு வரும், இந்த தானியேல் இப்படி ஒரு காரியத்தை செய்யறான், இவனுக்கு முன்னாடி அது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், உண்மை இல்லாமல் வேற யாரையும் வணங்க கூடாது. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த ராஜா இருக்க பாருங்க, தரியு, நீங்க 2வது வசனத்திலிருந்து 26வது வசனம் அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும், 6ஆம் அதிகாரத்தை முடி வரைக்கும் பாருங்க. தரியு நல்ல ஒரு ராஜா பாருங்க. அல்லேலூயா. அவன் எப்பேற்பட்ட மோசமான ராஜா நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜெபிக்கிற தானியேலுக்கு சப்போர்ட்டாக அந்த தரியு இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு வசனத்தை வீட்டுல போய் பொறுமையா வாசி பாருங்க. நீங்க நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா, நல்ல ஜெப பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. எனக்கு அவன் சப்போர்ட் இல்ல, புருஷனே எனக்கு சப்போர்ட் இல்ல, என்ன புருஷன், இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் ஒரு எருமையை கல்யாணம் பண்ணி இருக்கலாம். ஆமே, இவளை பத்ததுக்கு ஒரு எருமைய ஏதாவது உழைச்சு போட்டிருக்கோம். எருமையை பெத்து பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். அவன் சொல்லுங்க, அந்த காலத்துல இருக்கிற அம்மாமாருக்கு சொல்லுவா, அவளை பத்ததுக்கு ஒரு அம்மிக்கல் நினைச்சு இருக்கலாம், பெத்து இருக்கலாம். சோத்துரும் அம்மிக்கல் எவ்வளவு ஒரு வெயிட் சமக்க முடியுமா வகத்துல? ஆமீன், வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்கள் மேல ஆமீன் குறை சொல்லிட்டு மற்றவர்கள் மேல நம்முடைய எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடக்கூடாது. நல்ல ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, ஒரு பெரிய தரியு ராஜா கூட இந்த தானியேலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். எனக்கு அந்த வேதப்பகுதியில வாசித்து ரொம்ப ஷாக்கான, இப்படி ஒரு ராஜாவா? ஏன் தெரியுமா? நம்ம ஜெபித்தாவே கர்த்தர் நமக்கு சப்போர்ட் ஆள வச்சிருப்பாரு. ஜெபிக்கிறவங்களுக்கு போற இடத்துல எல்லாம் ஜெயமா நடக்கும். அதான் சொல்லு, தானியேலின் காரியம் தரியுன் காலத்துல, பெரிசேரியும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. என்னை குற்றம் சாட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு விரோதம் எழும்புகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஆதரவா யாருமே இல்லை. நீ வாயத்தொன்னு சொல்லாத, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தரை நோக்கி தேவனுக்கு செய்கிற காரியத்தை கரெக்டா இருந்து பாரு. உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆண்டவர் அங்கங்க ஒரு ஆளை வச்சிருப்பாரு. உனக்கு உறுதுணையா தேவன் அங்கங்க ஆளை வச்சிருப்பாரு. உனக்கு தேவையான ஆட்களை வச்சிருப்பாரு. இவ்வளவு வசதி இருந்து, இவ்வளவு காசு இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணல, இவ்வளவு இருந்து எனக்கு ஒரு உதவி செய்யல, என்னை தனியா விட்டுட்டாங்க, என்னை ஆதரவற்று விட்டுட்டாங்க, எனக்கு அப்படி நடந்து இப்படி நடந்துச்சு, எனக்கு விரோதமா யாருமே இல்லை அப்படின்னு தானியேல் அன்னைக்கு சொல்லல. அவன் தேவனை விடாதல் இருந்தா, ஜபத்தை விடாது இருந்தா. ஆமென். அவன் ஜபம் ஒரு தாக்கத்தை, தரியு வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின, தேசத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது, கூட இருந்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. குற்றப்படுத்துறான். ராஜாட்டியே போய் சொல்றான். ராஜாவுக்கு மனசே இல்ல, தானியேலை தண்டிக்கணுங்கிறது ராஜாவுக்கு மனசே இல்ல, சட்டம் போட்டுட்டாரு. பாருங்க 16ஆம் வசனத்துல ராஜா வேற வழி இல்லாம அவனை தூக்கி சிங்கக்கபில போட சொல்லிட்டாரு. அதை போட சொல்லிட்டு ராஜா அடுத்த வார்த்தை சொல்றாரு. ராஜா தானியேலை நோக்கி 16ஆம் வசனத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க. ஹலோ, நம்ம சொந்தக்காரன் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கையான வார்த்தை சொல்றான் இல்லையோ, அந்நிய தேசத்தின் ராஜா சொல்றாரு, அவனே சிங்கக்கபில தூக்கி போட்டாலும் அவன் சொல்றான், நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். அவன் சொல்லுங்க, கூட இருக்கிற புருஷன் கூட நினைப்பான் நீ செத்து போன்னு நினைப்பான். ஆனா டாக்டர் சொல்லுவாரு, மோ நீ ஆராதிக்கிற உன் கடவுள் தாமா, நீ தேடுற உன் கடவுள் தாமா உன்னை காப்பாத்தி இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும், நம்ம பக்கத்திலே இருப்பாங்க, பேசுவாங்க. ஆனா ராஜா சொல்றாரு, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பா. ஆமென் சொல்லுங்க. ராஜா சொல்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரு தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பாத்தீங்களா? ஒரு ராஜா தானியேலை விடுவிப்பதற்காக அவன் பிரயாசப்படுறான். ஹலோ, எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? எப்படி நடந்துச்சு? ஜெபிக்கிற ஒரு தானியேல் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. உனக்கு மனசே இல்ல, சோறு ஆக்கி போடுறேன், அவனுக்கு எல்லாம் செஞ்சு போடுறேன், மனசே இல்ல.
நீ ஜெபம் பண்ணு. திறப்பில் நின்னு உன் ஜெபத்தை விடாத. நீ கர்த்தரோட சார்ந்து நெல்லு, மனது மாறும். ராஜாவோட மனசே மாறிச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மனசு மாறாதா? நாத்தனார் பாஸ்டர் நாறு நாரா உளிக்கிறான். எப்ப வீட்டுக்கு வந்தாலும் வீடு ரெண்டாகுது பாஸ்டர். நீ ரெண்டாக்குன நீ ஒன்னாக்கு, அவர் ரெண்டாக்குன நீ என்ன செய்யணும்? ஒன்னாக்கு. உன் ஜெபம் அப்படி நடத்தும், உன் ஜெப ஜீவியம் அப்படி நடத்தும், உன் வாழ்க்கை அப்படி நடத்தும். புருஷ ரெண்டாக்குன நீ ஒன்னாக்கு, மாமியார் ரெண்டாக்குன நீ ஒன்னாக்கு, மருமக ரெண்டாக்குன நீ ஒன்னாக்கு. நீ சேர்ந்து நாளா பிரிக்காத. நம்மால அதான் பண்றான். நீ ரெண்டா பிரிச்சியா, நீதான் பாக்குறேன் பாரு, இப்ப நான் நாளா பிரிக்கிறேன் பாரு. ஆமென். வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் இப்ப மாமனார் மாமியார் ரெண்டா பிரிக்கல. என் பேர் ஆமா அது அல்ல, வேற சொல்லி நான் மாட்டிக்க கூடாது பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லாம் வாதாடல. அவன் செஞ்சது ஒரே விஷயம், இந்த விஷயத்தெல்லாம் மனசுல போடல, ஜெபத்தில் தேவனோடு தரித்திருந்து அவன் செய்த காரியத்துல கரெக்டா செய்துட்டே இருந்தான். குற்றப்படுத்துறியா? அவகிட்ட போய் சொல்ற, இவகிட்ட போய் சொல்றான், அங்க போய் சொல்றான். தானியேலுக்கு விரோதமா பல பேர் போய் சொல்லிட்டே இருந்தாங்க. தானியேல் எங்கும் கூட ஐயோ இவனெல்லாம் போய் அங்க சொல்றான், இங்க சொல்ற, என் பேர் என்ன ஆகுறது, என் பேர் என்ன ஆகுறது, அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணல. அவன் ஜெபம், அவன் ஜெபத்தை நிறுத்தல. அவன் பிரச்சனை எல்லாம் சாவா மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பாக்க. நம்ம மேல குற்றம் சாட்டுறான், நமக்கு விரோதம் எழுந்து வர்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான், பகையா இருக்கிறான், குரோதத்தை பண்றான், என்னை தூக்கி குகையில போட்டுட்டான், குழியில போட்டுட்டான், என்னை அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், என்னையவே குறி வச்சு பாக்குறான். சோத்திரம். தானியேலுக்கு அப்படிதான் நடந்தது. குற்றப்படுத்தினாங்க, குரோதம் வச்சிருந்தாங்க, பகை மேல பகையா வச்சிருந்தாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, சிங்க கவியில தூக்கி போட்டாங்க, குகையில தூக்கி போட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. குறி வச்சு தானியேலையே குறி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் தானியேல் மைண்டே பண்ணல. அவன் செய்தது ஒன்றே ஒன்று, ஜெபம், ஆராதனை, தேவனோடு 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 இருந்தான். குற்றம் சாட்டினவன் ஒண்ணுமில்லாம போனான், குரோதம் வச்சவன் பகை வச்சவன் இல்லாம போனான், குழியில தூக்கி போட்டவன் இல்லாம போனான், குறி வச்சு பார்த்தவன் இல்லாம போனான். கரெக்டா தானியேலையே குறி வைக்கிறான். எத்தனையோ பேர் தேசத்தில் இருந்தாலும் தானியேலையே குறி வைக்கிறான். நீங்க சொல்றீங்களா என்னையே குறி வைக்கிறான், எனக்கே குறி வைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நீ அந்த குறியில நீ பார்க்க வேண்டாம், அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். கர்த்தர் அங்கங்க நமக்கு ஆட்களை வச்சிருக்கிற, ஜெபிக்கிறவனுக்கு ஆட்களை வச்சிருப்பாரு, உனக்குன்னு ஆள வச்சிருக்கிறாரு. என்ன ஃபீல் பண்ணாத. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் சொல்ல வந்த மேட்ரு வேற, ஆண்டவர் நடத்துற விதம் வேற. சோத்திரம். 24 வசனத்தை வாசிங்க சத்தமா ஒரு ஆளு. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர் குமாரரையும் அவர் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து, ஓ ராக்காதன மரபா. ஆமென் சொல்லுங்க. தானியேல் சிங்க கெபியில போகும்போது சிங்கம் எல்லாம் பேசாம இருந்துச்சான். வசனம் பாருங்க, அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும். ராஜா காலையில கிழக்கு வெளுத்து தீவிரமாய் இந்த குகையில போய் பார்க்கிற, ஐயோ இந்த மனுஷனை தூக்கி போட்டனே, அதுக்கு நான் காரணமாயிட்டேன். நைட் எல்லாம் தூக்கமே வரல. போய் அவர் எட்டி பார்க்கும்போது தானியேல் முழிச்சிட்டு, ராஜா வாழ்கிறார். நம்மளா இருந்தா நாசமா போன ராஜாவே, நீதானே என்ன தூக்கி உள்ள போட்ட, இப்ப காலங்காத்தால வந்து நிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு ராஜா, அப்படின்னு தானியேல் சொல்ல என்ன சொல்றான் பாருங்க. 21 வசனம்ல, அப்பொழுது தானியேல், ராஜா நீர் என்று வாழ்க. ஜெபிக்கிற வாயில அப்படித்தான் வார்த்தை வரும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிற வாயில கெட்ட வார்த்தை வராது, நாசமா போற வார்த்தை வராது, சாபமான வார்த்தை வராது, வாழ்த்துகிற வார்த்தை தான் வரும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறீங்க? ஜபம் பண்றவன் வாழ்த்துகிற வார்த்தை தான் சொல்லுவான். ஆமென் சொல்லுங்க.
அவன் தீங்கு பண்ணினவன் ராஜா. தானியேலுக்கு விரோதமா தீங்கு பண்ணுவேன். ஒருவேளை அவங்கள சொல்றதுனால தூக்கி போ, இவன் என்ன நினைச்சிருந்த விடுதலை பண்ணி இருக்கலாம், அதுக்கு விடல அவங்க ராஜா. இவன் தானியேலுக்கு கோபம் எல்லாம் அந்த தரியு மேல வந்திருக்கலாம். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, காலங்காத்தால ஒரு ராத்திரி முழுவதும் சிங்கத்துக்கு கூட உட்கார்ந்து, எவ்வளவு சிங்கம் பேசாம இருந்தாலும் ஒரு நடுக்கம், ஒரு பேய் பயம் வந்திருக்காதா? நாமே வர மாட்டேன். ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா, பாத்ரூம் போற இடத்துக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா உள்ள போகும்போது ஓடி வந்துடலாம். உள்ள உட்காரும் போது வந்துச்சுன்னா என்னடா இப்படி எல்லாம் பாசிட்டிவ் பேசுறான்னு பாக்குறீங்களா? நம்மளால வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது. ஒரு கரப்பாம்பூச்சிக்கு, ஒரு எலி, ஒரு பள்ளி ஆமேன்னு வர மாட்டேன். ஆனா அந்த குகைக்குள்ள டக்குன்னு யாரும் ஏற முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குகைக்குள்ள, சிங்க குகைக்குள்ள கீழே கிடக்கிறான் தானியேலு. சிங்கம் 10 சிங்கம் சுத்தி கிடக்குது. அது ஒண்ணு பண்ணாம இருந்தாலும் இவனுக்கு ராத்திரி எல்லாம் படப்படப்படன்னு அடிச்சிருக்கும். நம்ம அசந்து தூக்கிட்டோம்னா அது ஒருவேளை கடிச்சு தின்றுமோ அப்படிங்கிற பயம். ஆமென் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பார்த்திருக்கோம். இது ஒரு மாதிரி பார்க்கும், அது ஒரு மாதிரி பார்க்கும், அது ஒரு மாதிரி கொட்டாய் வெட்டாய் பயமா இருந்துரும். சிங்கம் வராது, வாயை திறந்தாவே ஐயோ முழுங்கிருமோ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜா காலையில வந்து தானியேலை கூப்பிடும் போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நாசமா போன தரியே, நீ நல்லா இருப்பியா, இப்படி ஒரு இடத்த தூக்கி போட்டியே அப்படின்னு சொல்ல, ராஜாவே நீர் என்றும், எப்படி சொல்ற, நீ வாழ்கன்னு சொல்லல, எப்படி சொல்றாரு, நீர் என்றும் வாழ்க. உங்க புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் என்ன தீங்கு பண்ணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், ஏ புருஷா நீர் என்றும் வாழ்க. ஐயோ சிரிப்பா பாரு, வெக்கத்தை பாரு. உங்க மனைவி பார்த்து சொல்லுங்க, ஏ ரோசியே, ஏ என்னமோ உங்க பேரை சொல்லி நீ என்றும் வாழ்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. யார் இவர்களை குற்றப்படுத்தி இவங்களுக்கு குரோதம் வச்சு, பகை வச்சு, குறியில தூக்கி போட்டு எல்லா காரணமா இருந்தாங்களோ அவங்களை தூக்கி சிங்க கபில போற நேரத்துல சிங்கம் வந்து, அது வரைக்கும் அந்த வாய் எங்க போச்சு? இந்த சிங்கத்து வாய் எங்க போச்சு? ஜெபிக்கிறவனுக்கு முன்னாடி சிங்கம் கூட வாய் திறக்காது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புருஷன் எம்மாத்திரம், மனைவி எம்மாத்திரம், நமக்கு விரோதமா நிக்கிற மனுஷன் எம்மாத்திரம், நீ ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை தேவன் ஏற்படுத்துவா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்களை குற்றம் சாட்டினவர்கள், உங்கள் மேல் குரோதமாக இருக்கிறவங்க, உங்களை தூக்கி குழியில போட்டவங்க, உங்களை குறி வச்சு தாக்குறவங்க, அவர்களுக்கு முன்பதாக ஜெபிக்கிறவனுக்கு ஒரு தாக்கத்தை தேவன் ஏற்படுத்துவார். பாதிப்பு நமக்கல்ல, பாதிப்பு அவர்களுக்கு. ஜெபிக்கிறவனுக்கு பாதிப்பு அல்ல. ஆமே நல்வுய நமக்கு ஆப்போசிட்டா செயல்படுறதுக்குதான் பாதிப்பு. அதுக்கு அடுத்த வசனங்கள் 25, 26 வசனங்கள் எல்லாம் வாசி பார்க்கும் பொழுது ராஜா சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆமே, இந்த தானியேலில் தேவன் தான் தேவை, தானியேலுடைய ஆமே அல்லேலூயா தேவன் தான் தேவை, அல்லேலூயா அந்த ராஜ்யம் தான் நிலை நிற்கும் அப்படிங்கிற சட்டத்தை, அவளை தான் நீங்க ஆராதிக்கணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டார். எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு தாக்கத்தை நீங்க ஏற்படுத்த வேண்டும் என்று பரிசுத்தாவின் விரும்புகிறார். இப்படி ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். எல்லாரும் எழுமி நின்று தேவ சமூகத்திலே வாய்களை திறந்து, ஓ ரகதனமா ரகதீனமா ரிஷந்தனமா ரதலபரபரப கரபரபா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஜெப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய், மகிமையாய் வெளிப்படுத்துவதாக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நம்மோட ஆவியானவர் பேசியிருக்கிறார். தேவ சத்தம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. ஓ தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்திருக்கிறது. ஓ ரகதனமரபரபரபா. ஓ ஹல்லேலூயா. தானியேலுடைய ஜெபம், ஓ தானியேலுடைய ஜெபம் என் வாழ்க்கையில் வரட்டும். ஓ என்னையும் அப்படிப்பட்டவனாய் மாற்றுவீராக, என்னையும் அப்படிப்பட்டவனாய் மாற்றுவீராக, என்னையும் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் உள்ளவனாய் மாற்றுவீராக. என்னுடைய ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக. எத்தனை பேர் நல்ல ஜெபிக்க விரும்புகிறேன் பாஸ்டர்? அல்லேலூயா. ஓ நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பாஸ்டர்.